ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். நான் சதீஷ். இன்றைக்கு இன்னொரு விடியம் பிள்ளைகள் நான் வந்து எஸ்ஏ போட்டு கொண்டிருக்கிறேன். அதுக்குள்ள ஒரு என்னென்னு சொன்னால் சில பிள்ளைகள் வந்து ஸ்டோரியல் டயலாக் ரைட்டிங் இதெல்லாம் கேட்குறதால இடையில இருக்கா நான் வந்து ஸ்டோரி எப்படி எழுதுறேன்னு சொல்லி ஒரு விடயத்தை பார்ப்போம், ஒரு சாம்பிள் ஒன்றை பார்ப்போம். சரியா? ஸ்டோரின்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும், அங்கே வந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க, அதை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். கூடுதலாக அது வந்து உங்கள்கிட்ட ஓன் ரைட்டிங் நீங்கள் வந்து ஒரு கற்பனை மாதிரியும் இருக்கும் அந்த ஒரு ரைட்டிங் ஸ்டைல். கற்பனை பண்ணி எழுதுகிற மாதிரி நாங்கள் மேலே சந்திச்சிருக்க மாட்டோம் அப்படி ஒரு சம்பவத்தை. ஆனால் நீங்கள் வந்து அதை ஒரு கற்பனையாக எழுதுகிற மாதிரி எல்லாம் அந்த ஸ்டோரி வந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அப்போ நீங்கள் அதை முடிக்கணும். உண்மையிலேயே ஸ்டோரி எழுதியக்கில் வந்து இந்த நீங்கள் ஒரு விஷயத்தை கவனிக்கணும் என்னன்னு சொன்னால், அந்த ஸ்டோரி அவங்க எழுதுகிற அவங்க தார அந்த அவ்வளவுக்கும் வந்து உங்களுக்கு வேர்ட் கவுண்டிங் வந்து இருக்காது. நீங்கள் வந்து அதை விட்டு தான் உங்களோட வேர்ட் கவுண்டிங் இருக்க வேண்டும். ஆகவே அந்த தரப்பட்ட வசனத்தை திருப்பி நீங்கள் எழுதுறது சில பேர் நான் கவனிச்சிருக்கிறேன். திருப்பி எழுதுறதை கவனிச்சிருக்கேன். நீங்கள் அவங்க எங்கே முடிச்சாங்களோ அதில் இருந்து நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணுங்க. சரியா? அதில் இருந்து எழுதுகிற போகிற சொற்களை தான் கவுண்டிங் இருக்கும். 200 சொற்கள்னு சொன்னால் அதில் இருந்து எழுதுறது மட்டும்தான் உங்களுக்கு பார்க்கப்படும். சரியா? அப்போ அங்கே எழுதப்பட்டதை நீங்கள் திருப்பி எழுதிங்க, அது கோப்பி, அதுக்குரிய மார்க்ஸ் உங்களுக்கு கிடைக்காது. ஆகவே அதை எழுதி டைமை வேஸ்ட் பண்ண வேண்டாம். ரெஸ்ட் ஆஃப் த ரைட்டிங்கை நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணி எழுதி கொண்டு போங்க. சரியா? அப்போ இதில் ஒரு சுச்சுவேஷன் ஒன்று தரப்பட்டு பார்ப்போம். இட் வாஸ் அ டார்க் அண்ட் ரெய்னி நைட். இப்படி தான் கூடுதலாக வாருது பிள்ளைகள். இதே சாம்பிளில் வேறு வேறு விதங்கள் வரலாம். சரியா? அப்போ அன்று ஒரு மழையான ஒரு இருட்டான ஒரு நைட் டைமாக இருந்தது. மை பேரண்ட்ஸ் ஹேட் கோன் டு ஃபேமிலி ஃபங்க்ஷன். எங்கள் அம்மா அப்பா அங்கே போட்டாங்க, வெளியில் ஃபங்க்ஷனுக்கு போட்டாங்க. அண்ட் ஐ வாஸ் அலோன் அட் ஹோம். நான் மட்டும்தான் இருந்தேன். த விண்ட் ஹாலோ அவுட் சைட். அந்த காற்று மிகவும் பலமாக ஒரு ஊழையிற மாதிரி சத்தத்தில் வீசிக்கொண்டிருந்தது. அண்ட் ரெயின் ட்ராப்ஸ் ஹிட் த விண்டோஸ். அப்போ என்னுடைய ஜன்னல்களை வந்து ரெயின் ட்ராப்ஸ் வந்து ஒரு பாருங்க, இதெல்லாம் ஒரு கற்பனை மாதிரி தான் போகுது. ரெயின் ட்ராப்ஸ் வந்து மழை துளிகள் வந்து ஜன்னலை வந்து அடிக்கிற சத்தம் வந்து எங்களுக்கு கடுமையாக அடிக்குது. ஐ வாஸ் வாட்சிங் டெலிவிஷன். நான் வந்து டிவி பார்த்து கொண்டிருந்தேன். அப்பொழுது ஐ சடன்லி ஹேர்ட் அ ஸ்ட்ரேஞ்ச் நாய்ஸ். அப்போ எனக்கு ஒரு புதுமையான சத்தம் ஒன்று கேட்டது. 2 வேர்டு கண்டினியூ பண்ண சொல்லி விட்டுருக்கு. சரி, எப்படி டோட்டல் போட்டிருக்கு. சரி, இப்போ இதுக்கு மிஞ்சி நீங்கள் எழுத போகிறது உங்களோட எக்ஸ்ட்ரா உங்களோட ஹெட் பண்ண தான். என்ன ஒவ்வொருத்தரும் நீங்கள் ஒவ்வொரு மாதிரி நினைப்பீங்க பிள்ளைகள். அப்போ இந்த ஸ்டோரியை வந்து கூடுதலாக பாஸ் பேப்பரில் கூட இதுகள் வந்து செய்கிறீர்கள். இந்த ஸ்டோரி டெல்லிங்கை வந்து செய்ய மாட்டாங்க. ஏன்னு சொன்னால் அது ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸுன்ற நாலேஜை பொறுத்து அது வந்து அது மாறுபடும். அப்போ தனிப்பட்ட ரீதியில் கொடுக்கலாம். அப்போ நானும் வந்து சும்மா ஒரு சாம்பிள் கொண்ட போடுறேன் உங்களுக்கு, எப்படி எழுதுறேன்னு பாருங்க. சரியா? ஓகே ஓகே, நாங்கள் கண்டினியூ பண்ணுவோம். அப்போ இப்போ இந்த இவ்வளோ பகுதியை நீங்கள் வந்து அங்கே தரப்பட்ட சூழல் இதை பற்றி நீங்கள் worry பண்ண தேவையில்லை. அது அப்படியே இருக்க தேவையா நீங்கள் வந்து கண்டினியூ பண்ண போகிறீங்க. சரியா? ஓகே, அந்த சத்தம் கேட்டது. ரைட், நாங்கள் வந்து கண்டினியூ பண்ணுறோம். ரைட், இட் சவுண்டட் லைக் சம்ஒன் கிரைங் பிஹைண்ட் அவர் ஹவுஸ். ஹோம், எங்களோட வீட்டுக்கு பின்னால் யாரோ அழுகிற மாதிரி சத்தம் வந்தது. நான் இது என்னுடைய கற்பனை. சரியா? அட் ஃபர்ஸ்ட், முதல்ல ஐ தாட் இட் வாஸ் ஜஸ்ட் த விண்ட். அப்போ நான் முதல்ல நினைச்சேன், அப்போ அந்த மலைக்கு அடிக்கிற காத்தில் கேட்குற சத்தம் தான் போல என்று முதல்ல நினைக்கிறேன். பட் த கிரைங் கண்டினியூட். அப்போ அந்த அழுகிற சத்தம் தொடர்ச்சியாக கேட்குற மாதிரி இருக்குது. இட் வாஸ் சாஃப்ட் அட் ஃபர்ஸ்ட். இது கொஞ்சம் மென்மையாக இருக்குது முதல்ல. தென் க்ரூ லவுடர். பெரிய சத்தமாக அழுகிற மாதிரி கிடக்குது. இதெல்லாம் கற்பனை புரியல. ஓகே, மை ஹார்ட் ஸ்டார்டட் பீட்டிங் ஃபாஸ்ட். அப்போ என்னுடைய இதயம் வந்து பலமாக அடிக்க தொடங்கிட்டு. ஹூ குட் பி அவுட் சைட் இன் திஸ் ஸ்ட்ராங். அப்போ இந்த சூறாவளி இப்படி காற்று அடிக்குது, இதுக்கு யார் இருக்கலாம் வெளியிலன்னு சொல்லி நான் யோசிக்கிறேன். ஐ ஹெசிடேட். நான் கொஞ்சம் தயங்கினேன். பட் டிசைடட் டு செக். ஆனால் கொஞ்சம் பார்ப்போம், ஏதாவது என்னென்னு பார்க்கணுமென்று தயங்கி பார்க்குறேன். சரி, ஸ்லோலி ஐ வாக் டு த பேக் டோர். பின்பக்க கதவு பக்கத்துக்கு நடந்தேன். அண்ட் ஓப்பன் இட். அதை நான் வந்து கதவை திறந்தேன். பாருங்க, இந்த டென்ஸில் பாருங்க பிள்ளைகள், எல்லாம் பாருங்க சிம்பிள் பாஸ்டில் போகுது. ஐ ஹெசிடேட், டிசைடட், வாக்ட். சரியா? இல்லை, சப்ஜெக்ட் ஒரு verb, சப்ஜெக்ட் ஒரு verb. சிம்பிளாக அழி கொண்டு போகலாம். சரியா? ஓகே, கோல்ட் விண்ட் ரஸ்ட் இன் அண்ட் த ரெயின் soaked மை clothes. அப்போ
கிட்ட அந்த குளிர்மையான காற்று உள்ள புகுந்து வந்து வந்து என்ன செய்யுதுன்னா, என்னுடைய துணிகள் எல்லாத்தையும் நனைய வச்சு, அது கிட்டத்தட்ட ஊர்ற அளவுக்கு செய்துட்டுது. The night வாஸ் டார்க். அந்த மிகவும் இருட்டா இருந்தது. நாங்க சொல்லுவோம் தமிழ்ல கசை இருட்டா இருந்ததுன்னு சொல்லி. அண்ட் ஐ குட் பேர்லி சீன் பேர்லி see anything. நான் வந்து வெறுமனே எதையுமே காண முடியவில்லை. எதையுமே பார்க்க முடியவில்லை. Then I Then I noticed the shadow near the fence. ஒரு வேலிக்கு பக்கத்துல கொஞ்சம் ஒரு நிழல் தெரியிற மாதிரி ஒரு கவனிச்சேன் சரியோ. அப்ப it looked like a person. ஒரு நபர் மாதிரி தான் இருக்குது. Sitting with their head down. அப்ப இருக்குது அந்த தலையும் குனிஞ்ச மாதிரி இருக்குது. தலையை தொங்க விட்டு கொண்டு இருக்கிற மாதிரி இருக்குது. சரி. ஹலோ ஐ கோல்ட் அவுட். அப்ப நான் வந்து ஹலோ வந்து சத்தமா அழைக்கிறேன். பட் தேர் வாஸ் நோ ஆன்சர். அங்க வந்து எந்த விதமான ஆன்சரும் கொடுக்கல. த ஃபிங்கர் அப்ப உடனே அந்த தோற்றம் அந்த தெரிகிற தோற்றம் வந்து அழுகிறத வந்து தொடர்ச்சியா செய்து கொண்டு இருக்குது. ஐ டுக் ஸ்டெப் ஃபார்வர்ட். அப்ப கொஞ்சம் முன்னுக்கு நடந்தான். ஜஸ்ட் தென் லைட்னிங் ஃபிளாஷ்ட். அப்ப கொஞ்சம் அது கொஞ்சம் போய் அப்படி முன்னுக்கு போய் கொஞ்சம் என்ன செய்யுதுன்னு சொன்னா எங்களுக்கு மின்னல் சரியா மின்னல் வெட்டுது சரியா. அண்ட் ஐ சோ பேல் ஃபேஸ். கொஞ்சம் வெடு நிறமான முகத்தை நான் பார்க்கிறேன். வித் ஹாலோ ஐஸ் ஸ்டேரிங் அட் மீ. அப்ப ஒரு கொஞ்சம் பயங்கரமான கண், அந்த முறைச்சி பார்க்குற மாதிரி என்ன, அந்த கண் முறைச்சி பார்க்குற மாதிரி இருக்கு. மை ஹோல் பாடி ஃப்ரோஸ் இன் ஃபியர். அப்ப என்ன பயத்தாலும் நான் உறைஞ்சு போயிட்டேன் சரியா. எப்படி இருக்குமென்னு அந்த டாக்கில அந்த நைட்ல எப்படின்னு ஹெட் பண்ண பண்ணி இது ஒரு ஹெட் பண்ணானே. சடன்லி திடீரென்னு அண்டர் ரோட். அப்ப பிறகு பார்த்தா இடி முழக்கம் எல்லாம் ஒரு உருங்குற மாதிரி சத்தங்கள் எல்லாம் கேட்கு. அண்ட் த ஹவுஸ் லைட்ஸ் வெண்ட் அவுட். அப்போ இடி இடிச்ச உடனேயும் வந்து பவர் கட் ஆயிடுது. ஐ டேர்ன் பேக் ஃபார் செகண்ட். அப்போ உடனே அந்த செகண்ட் நான் என்ன செய்யணும்னு சொன்னா உடனே பின்பக்கம் வந்துட்டேன், பின்னுக்கு வந்துட்டேன். அண்ட் வென் ஐ லுக் அகெயின் த ஃபிகர் வாஸ் கோன். வந்துட்டு திருப்பி பார்த்தா அந்த உருவத்தை காணல சரி. ஐ ரேன் இன்சைட் அண்ட் லாக்ட் த டோர். அப்போ உள்ளுக்கு ஓடி போய் நான் வந்து கதவை பூட்டிட்டேன். தட் நைட் ஐ குடன்ட் ஸ்லீப். என்னால் தூங்க முடியல அந்த இரவு. ஹூ வாஸ் தட்? யாரா இருக்கும்? ஐ நெவர் ஃபவுண்ட் இட். என்னால் கண்டுபிடிக்க முடியல. ஐ ரேன் இன்சைட் அண்ட் லாக் த டோர். தட் நைட் ஐ குட் நாட் ஸ்லீப். ஹூ வாஸ் தட்? ஐ நெவர் ஃபவுண்ட் அவுட். அப்போ நான் திருப்பி அந்த விஷயத்தை சொல்கிறேன் என்னன்னு சொன்னால் யோசிக்கிறது. நான் படுத்திருந்தோன்னு யோசிக்கிறேன் சரி. அதால அந்த வசனத்தை திருப்பி நான் சொல்கிறேன். என்ன நான் வந்து ஓடினேன். அப்புறம் வந்து எனக்கு நித்திர வரையில. அப்ப திருப்பி அந்த விஷயத்தை சொல்ற மாதிரி இருக்கு சரியா. ஹூ வாஸ் ஐ நெவர் ஃபவுண்ட் இட். அப்படி யோசிக்கிறேன் படுத்திருந்தோம் சரியா. ஓகே அதனால் ஓகே இதுதான் விஷயம். மற்றது உங்களுக்கு இந்த விஷயம் விளங்கிருக்கோண்டே. இது வந்து என்னுடைய ஹெட்பனை நீங்க வந்து வெவ்வேறு மாதிரி எல்லாம் ஹெட்பன் பண்ணீங்க பிள்ளைகள் அதை சிம்பிளா எழுதலாம்ன்றதுக்காண்டி தான் இந்த சாம்பிளா ஒரு வீடியோ போடுறேன். ஒன்று தான் போடுவேன். நீங்க அதை பார்த்து கொள்ளுங்க, பிரியோசனமா இருக்குமென்னு நினைக்கிறேன். அப்ப இதுவும் ஓகே. உங்களை எழுதக்கூடியவர்கள் எழுதுங்கோ சரியா. எஸ்ஏ போல ஒரு கண்டென்ட் வந்து வருவது வச்சுக்கொள் எழுதுவது கொஞ்சம் உங்களுக்கு நல்லது. ஏன்னு சொன்னாங்க அவங்க பாயிண்ட்ஸ் தருவாங்க. அந்த பாயிண்ட்ஸ் எழுதினாலே உங்களுக்கு மார்க்ஸ் வந்து இப்போ இது வந்து உங்களை ஹெட் பண்ண அது உங்களுக்கு கட்டித்தரும் சரியா. ட்ரை பண்ணி எழுதி பாருங்க. கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் சரியா. ஓகே பாய் பிள்ளைகள், டேக் கேர். பார்ப்பேன் டயலாகும் உண்டு. நான் சாம்பிளுக்கு எக்ஸாம்பிள் ஒன்று போடுறேன். தொடர்ச்சி அணைஞ்சிருங்க. பாய், டேக் கேர்.